பர்சனாலிட்டி சேனல்ல எண்ட்லெஸ் ஸ்டைல் சீஸ் பிரெட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சீஸ் பிரெட்டை உங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் வைத்து சுலபமா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க அப்டேட்ஸ் உங்களை அடுத்தடுத்து வந்து சேரும். இந்த சீஸ் பிரெட் செய்ய நமக்கு 6 இன்கிரீடியன்ட்ஸ் தேவைப்படும். 4 பிரெட் ஸ்லைஸ், சிறிதளவு நன்கு வெட்டப்பட்ட தக்காளி, வெங்காயம் மற்றும் குடைமிளகாய், 3 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். வீட்ல டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எப்படி வீட்லயே சுலபமா செய்யறதுங்கிறத நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம அதையும் பாருங்க. ஒரு பேக்கெட் சீஸ். இந்த சீஸை வீடியோல காமிக்கிற மாதிரி சிறிது சிறிதா பிரித்து எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு தவால 1 ஸ்பூன் நெய்யை நல்லா தடவி விட்டுக்கோங்க. நெய் தடவுனதுக்கு அப்புறம் நம்மளோட பிரெட் ஸ்லைசஸ அது மேல வைங்க. இங்க தவாவை சிம்ல வைங்க. அப்பதான் நம்ம பிரெட் ஸ்லைசஸ் கிரன்ச்சியா கிறிஸ்பியா டோஸ்ட் ஆகும். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரெட் ஸ்லைசஸ ஃபிளிப் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபிளிப் பண்ண பிரெட் ஸ்லைசஸ் மேல டொமேட்டோ சாஸை தடவிக்கலாம். நீங்க டொமேட்டோ சாஸை நல்லா ஈவனா பிரெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம பிரெட்டோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்ம பிரெட் ஸ்லைசஸ் மேல டொமேட்டோ சாஸை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இது மேல நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்திய பிறகு நம்ம சிறிது குடைமிளகாயை சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம சிறிது தக்காளி துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்ப இது மேல நம்ம சீஸை சேர்த்துக்கிறோம். இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட சீஸ் நல்லா மெல்ட் ஆகுறதுக்கு தவாவை மூடி வைக்கிறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நம்மளோட யம்மி சீஸ் பிரெட் தயாராயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க.